ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 13வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று சொல்லி இங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறதை பார்க்கிறோம். பலிபீடம் என்றவுடன் நம்முடைய கண்முன் வருபவை இரத்தமும் பற்றி எரியும் தீயும் சாம்பலும் வெந்தெறியக்கூடிய அந்த நெடி வாசனை தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது. இஸ்ரவேல் மக்கள் பயன்படுத்திய அந்த பலிபீடம் சித்தி மரத்தால் செய்யப்பட்டு வெண்கல தகட்டுகளினால் அது அப்படியே பொதியப்பட்டதாக இருந்தது. அதனுடைய அளவு 5 முழ நீளம், 5 முழ அகலம், 3 முழ உயரமுடையதாக இருந்தது. 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் கொண்டு அது ஒரு சதுர அமைப்பில் அதனுடைய உயரம் மட்டும் 3 முழமாக இருந்தது என்று சொல்லி நாம் யாத்திராகமும் 27வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் இதை பார்க்க முடியும். 5 என்ற எண்ணானது வேதாகமத்தில் தேவ கிருபையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. 3 முழ உயரம் எந்த பெரியோரும் சிறியோரும் அந்த பலி பொருளை, அதாவது பலிபீடத்தில் படைக்கப்பட்ட பொருளை பார்க்கத்தக்கதாக அந்த பலிபீடத்தினுடைய உயரம் அவ்வளவு சிறியதாக இருந்தது. வெண்கலம் தேவ நீதியையும் பரிசுத்தத்தையும் காட்டக்கூடியதாக இருந்தது. பலிபீடத்தின் கொம்புகள் வல்லமையை காட்டக்கூடியதாக இருந்தது. இந்த பலிபீடம் வெறும் நிழல் உருவமாகத்தான் அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டிருந்தது. அதனுடைய உண்மையான பொருள் என்ன? இங்கே எபிரேய ஆக்கியோன் எதற்கு நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, இங்கே அது ஒரு பொருள் அல்ல, இது ஒரு நபர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் எபிரேய ஆக்கியோன் தெளிவுபடுத்துகிறார். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று சொல்லி, பலிபீடமும் இயேசு கிறிஸ்துதான், பலிபொருளும் இயேசு கிறிஸ்துதான், பலி செலுத்துவோரும் இயேசு கிறிஸ்துதான் என்று சொல்லி இங்கே எபிரேய ஆக்கியோன் காட்டுகிறார். அவரது சிலுவை மரணம் நம்மை ரட்சிக்க வல்லமை உடைய கோம்பாக இருந்தது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பலிபீட அமைப்பு அவரது மனித தன்மையை புலப்படுத்துவதாக இருந்தது. எந்த மனிதரும் நோக்கி பார்த்து ரட்சிப்படைய ஏற்ற நிலையில் வெளிப்படையாக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் சிலுவையில் உயர்த்தப்பட்ட நிலையில் இயேசு கிறிஸ்து தொங்கினதைத்தான் எல்லா மனிதர்களும் பார்க்கத்தக்கதாக அவருடைய மரணம் இருந்தது. எவரும் எட்டி பார்க்க வேண்டிய அவசியமில்லை, அங்கே நோக்கி பார்த்தால் போதும் ரட்சிப்பார் என்பது போலத்தான் அந்த அழைப்பானது இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். ஆகவே ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன் எதனால் கிடைக்கிறதுனா, சிலுவையை நோக்கி பார்த்தால் போதும் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவரது பலியாகுதல் இருட்டு மூலையில் அது ஒளிந்திருக்கல. இப்போதும் அனைத்து உலகத்தினுடைய இரட்சகராக உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்ம அழைக்கும் பொழுது அவரிடத்தில் இயேசுவே என் மேலே கிருபையாகிரும், உடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் என்று நாம் கேட்கும் பொழுது அவர் யாருக்கும் ஒளிந்திருக்காத ஒரு தேவனாக இருக்கிறார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் மிகப்பெரிய அவமான சின்னமான அந்த சிலுவை மரணத்தில் மரித்தார். அது எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்திருந்த ஒன்று. அவர் உயிர்த்தெழுந்தது இன்றைக்கும் உலகத்திலேயே திறந்திருக்கிற கல்லறையாக அவருடைய கல்லறை இருக்கிறது. இப்பொழுதும் அவர் அனைத்து உலகத்தினுடைய இரட்சகராக யார் கூப்பிட்டாலும் யாருக்கும் அவர் பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். அவர் ஒளிந்திருக்கவில்லை என்பதுதான் உண்மையான சத்தியம். இதோ வெந்து எரிகிற பலிப்பொருளை காணும் பொழுது எந்த ஒரு இஸ்ரவேலனும் அவர்களுடைய நாட்களிலே அது ஆட்டையோ மாட்டையோ புறா குஞ்சுகளையோ அவர்கள் பலி செலுத்தும் பொழுது அவர்கள் நெஞ்சில கை வைத்து இருதயத்தில் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனது பாவங்களுக்காக அல்லவா இந்த ஒன்றுமறியாத ஜீவன் வெந்து சாம்பலாகிறது என்று சொல்லி இன்றைக்கும் கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது பாவமே இல்லாத ஒரு இடத்தில் இருந்து பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்த இயேசு கிறிஸ்து அவர் பாவமறியாதவராய் இந்த உலகத்தில் எந்த ஒரு பாவம் செய்யாதவராய் இருந்த போதிலும் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று பார்க்கிறோம்.
ஒரு பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்து கெத்செமனே முதல் கல்வாரி வரையிலும் தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். குற்றமில்லாத பாவம் செய்யாத அவருடைய சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட அந்த குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், அந்த காரியத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது எப்படி ஒரு இஸ்ரவேலன் நெஞ்சில கை வைத்து இருதயத்தில் அழுவானோ, என் பாவங்களுக்காக அல்லவோ இந்த ஒன்றுமறியாத ஜீவன் வெந்து சாம்பலாகிறது என்று சொல்லி நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இன்றைக்கும் உயிர் தெழுந்திருக்கிற நமக்காக கெத்செமனே முதல் கல்வாரி வரை சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை நோக்கி பார்க்குகிற பொழுது நாம் ரட்சிப்படைகிறோம். பற்றி எரிகிற தீ எதை குறிக்கிறது? தேவனுடைய கோப தீயை குறிக்கிறது. ஆண்டவருக்கும் பாவத்திற்கும் அத்தனை பகை என்று பார்க்கிறோம். பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக இருக்கிற அந்த தேவன் இங்கே மனுக்குலத்தினுடைய அத்தனை பாவங்களும் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்ட பொழுது அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டபடியினால்தான் இயேசு கிறிஸ்து கதறுகிறார். தேவனுடைய கோபத்தீ, பாவத்துக்கு விரோதமாக எரிகின்ற தீ அத்தனையாய் இயேசு கிறிஸ்துவை வேதனைப்படுத்துகிற போதுதான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். மீட்பின் திட்டத்தை எப்படியாகிலும் மனுக்குலத்திற்காக ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவும் கொஞ்ச நேரம் பிதா தன்னுடைய முகத்தை மறைப்பதற்கு ஒப்புக்கொண்டார் என்றே சொல்ல வேண்டும். என் பிதா என்னை எப்பொழுதும் தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லி அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்து இந்த நிமிஷத்தில், இந்த நேரத்தில், இந்த கல்வாரி சிலுவையின் பாடுகளின் மத்தியில் பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டதை உணர்ந்தபடினாலே அவரும் கதறுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் வைத்திருந்த மனுக்குலத்தின் மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாகத்தான் தன்னுடைய மடியில் தவழ்ந்த செல்ல பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த துடிக்க ஒப்பு கொடுப்பதற்கு இந்த மீட்பின் திட்டம் எப்படியாவது மனுக்குலத்திற்காக நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவரும் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். அந்த தேவ கோபத்தீதான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்ல அது காரணமாயிற்று. சாம்பல் எதை குறிக்கிறது? முற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலிக்கு அடையாளம். தேவனுடைய கோபத்தீ அவரை தகன பலியாக அங்கீகரித்ததனுடைய அடையாளமாகத்தான் அவர் அங்கே அந்த மனித சரீரமானது அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுதலின் சரீரத்தோடு கூட எழுந்திருந்ததை அதற்கு அடையாளமாக நாம் பார்க்கிறோம். வெந்தெரிகிற அந்த வாசனை, அந்த நெடி எதை குறிக்கிறதுனா தேவ நீதி நுகர்கின்ற ஒரு சுகந்த வாசனையாக அது காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர் செய்தார். அவர் நமக்காக இரட்சகர் ஆனார். பிதாவே, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, இதோ வருகிறேன் என்று சொன்னவர் எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லி இந்த பூமிக்கு வந்து 33.5 வருடங்கள் வாழ்ந்து எல்லா மனிதனுடைய பாவங்களையும் தன்மேல அவர் சுமந்தவராக கெத்செமனே முதல் கல்வாரி வரையிலும் தன்னுடைய சரீரத்திலிருந்த எல்லா சொட்டு இரத்தத்தையும் மனுக்குலத்திற்காக சிந்தி இவ்வளோ பெரிய மீட்பின் திட்டத்தை அவர் ஏற்படுத்தி சொன்னதை செய்து முடித்தபடியினால் உலக இரட்சகராக அவர் காணப்படுகிறார். நாமும் தேவ சந்நிதியில் நம்மை படைப்பதற்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி படைத்தாரோ அதே போலத்தான் நாமும் படைக்க வேண்டும் என்று ரோமர்களுக்கு பவுல் எழுதும் பொழுது 12வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் எழுதுகிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு சுகந்த வாசனையான பலியாக, காணிக்கையாக
தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் நாமும் ஒப்பு கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் நமக்கு போதிக்கிறார். கலாத்தியர் 2:20 பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் பலிபீடத்தில் நம்மை காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதற்கான ஒரு அடையாளம். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று எழுதுகிறார். நம்முடைய சுயம் சாம்பலாகி சிலுவையில் அறையப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு, ஆனால் இப்போ நான் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, என் சுயம் அல்ல, என் மாம்சத்தின் கிரியைகள் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது எனக்காக அல்ல, எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். சுயம் சாம்பலாகி பாவத்துக்கு செத்து நீதிக்காக பிழைத்து நாளுக்கு நாள் வழிமடையவே வேதம் நம்மை அழைத்திருக்கிறது. நம்முடைய அர்ப்பணம் என்னும் பலி தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இல்லையேல் ஆகாயத்து பறவைகள்தான் நமது அங்கீகரிக்கப்படாத அந்த சமர்ப்பணங்களை சந்திக்க வரும். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 9-13 வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது, முதலிலே அங்கே ஆபிரகாம் ஆண்டவருக்கென்று காணிக்கையை படைக்கிறார். அக்கினி இறங்கி வருகிற வரையிலும் அங்கே ஆகாயத்து பறவைகள் தான் அந்த பலியை சந்திக்க வருகிறது. அதற்கு பின்பாகத்தான் ஆண்டவர் அந்த பலிகளை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பலிகளை ஏறெடுக்க வேண்டுமென்று சொன்னால் அக்கினி இறங்கி நம்முடைய சரீரத்தினுடைய சுயத்தை சாம்பலாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உலகத்தினுடைய காரியங்கள் தான் நம்மை சந்திக்க வரும். உலகத்தினுடைய காரியங்கள் நம்மை சந்தித்தால் ஆண்டவருக்கு நாம் சுகந்த வாசனையான பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க முடியாது. ஆகவே பலிபீடத்தில் என்னை பரனே, நான் உம்மை அர்ப்பணிக்கிறேன், உமக்காக என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கென்று நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.